உங்களோட ஊர்ல கூட நீங்க சர்வசாதாரணமா பாப்பீங்க. ஒரு குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு இந்துல் மெஷின் வந்தாண்டு வைங்களே, 2 ரவுண்ட் பெய்த்துட்டு வர்ற நேரத்துல அந்த மிஷின் சோத்தால மட்டும் நிறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நிறைய உணவுகளை நாம கொட்டுறோம். அப்ப நாம யோசிக்கிறோம், அது கொஞ்சம் சாப்பாடு தானே, இதை கொட்டினா என்ன, அதை கொட்டினா தான் ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு உணவினால் சிரமப்படக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்றைக்கு உலக அளவுல நீங்க எடுத்துக்கிட்டா 3ல் 2 பேர் தான் இன்றைக்கு ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நாம இதை பாவம் செய்கிறோம், இதை அநியாயம் செய்கிறோம். நாளை மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான் என்கிற உறுத்தல் சரி எங்களுக்கு இருக்குதா? அதை பற்றி சிந்திக்கிறோமா? என்றைக்காவது நம்ம எந்த ஒரு நிலையிலையும் இல்லாம சர்வசாதாரணமாக வீணடிக்கிறோம். நீங்க செலவு செய்யுங்க, பிற மனிதர்களுக்கு கொடுங்க, உதவி செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் உதவி செய்கிறேன்ங்கிற பேர்ல ஒரே அடியா விரிச்சு எல்லாருக்கும் இந்தாப்பா எனக்கு வேணாம், என் பிள்ளைக்கு வேணாம், மனைவிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நீங்கள் கொடுத்துறையும் வேணாம், வீண் விரயம் செய்தரையும் வேணாம். வீண் விரயம் செய்தீர்கள் என்றால் கை சேதப்பட போவது, அது குறித்து நீங்கள் கவலைப்பட போவது நீங்க தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளையில் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிற அம்சத்தை உங்களினுடைய சிந்தனையிலும் ஆழமாக பதிய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற சில குறிப்பிட்ட மனிதர்களை தவிர பெரும்பான்மையான மனிதர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹராமான காரியம் என்னென்று கேட்டால், தங்களினுடைய பொருளாதாரத்தை, தங்களினுடைய இன்ன பிற செல்வங்களை எல்லாம் வீண் விரயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். நிறைய சகோதரர்களுக்கு நாம் செய்வது ஹராமான காரியமாச்சே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமை நாளையில் கண்டிப்பாக இது குறித்து விசாரிப்பானே. நாம் இந்த மாதிரியான காரியத்தை செய்தால் அல்லாஹ்வினுடைய பரக்கத்தை விட்டும் தூரமாக்கப்படுவோமே என்கிற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் சர்வசாதாரணமாக தங்களினுடைய பொருளாதாரங்களை வீண் விரயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் அவதானிக்கலாம். ஆகவே தான் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விடயம் குறித்து எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறான், எந்த அளவுக்கு நாம் சர்வசாதாரணமாக கண்டுகொள்ளாமல் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம், இதனால் எப்படியாப்பட்ட இழப்புகளை நாளை மறுமை நாளையில் சந்திப்போம் என்கிற செய்திகளை எல்லாம் ஞாபகமூட்டுவதற்காகத்தான் இந்த ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வீண் விரயம் சம்பந்தமாக 2 வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துகிறான். ஒன்று இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, 2வது தபதீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வீண் விரயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகளை எப்படி அறிஞர்கள் சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதாவது ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவைப்படுகிற விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும், அதே போல் தண்ணீர் தேவைப்படும், மின்சார வசதிகள் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி அவசியமான விஷயங்களில் அளவுக்கு அதிகமாக செலவு செய்வது, இதை இஸ்ராஃப் என்கிற வார்த்தையால் சொல்லுவாங்க. இந்த தபதீர் என்கிற அந்த வார்த்தையை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால், மனுஷனுக்கு எதெல்லாம் அவசியம் இல்லையோ,
எதையெல்லாம் அவனுக்கு தேவைப்படாதோ அந்த மாதிரியான காரியத்தில் தங்களினுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கிறது. அப்போ அவசியமான விஷயங்களில் அளவுக்கு அதிகமாக செலவழித்தாலும், அவசியமற்ற விடயங்களில் உங்களினுடைய பொருளாதாரத்தை செலவழித்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படியாப்பட்ட கண்டனத்தை சொல்லுகிறான் தெரியுமா? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, மூமின்களே நீங்கள் சாப்பிடுங்கள், அதே போல பருகுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் குடிக்கணும் என்று ஆசைப்படுறீங்களா அதை நீங்கள் செய்யலாம், ஆனால் வீண் விரயம் மட்டும் நீங்கள் செய்திடக்கூடாது அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே போல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன சபீல், உங்களினுடைய பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு அதே போல மிஸ்கீன்களுக்கு நீங்கள் வாரி வழங்குங்கள். உங்களினுடைய குடும்பத்தார்களாக இருக்கலாம், அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஆனால் உங்களினுடைய பொருளாதாரத்தை சிறிதளவேனும் வீண் விரயம் செய்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், யாரெல்லாம் தங்களினுடைய பொருளாதாரங்களை செலவு செய்வார்களோ வீண் விரயம் செய்வார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய உடன்பிறப்புகள். யோசிச்சு பாருங்க, மார்க்கத்தில் எத்தனையோ வகையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் லொஹருக்கு முன்னால சுன்னத்தான தொழுகையை தொழலையா, உங்களுக்கு குத்தம் என்று ரசூலுல்லாஹ் எங்கேயும் சொல்லில்ல. அதே போல எத்தனையோ இபாதத்துகள் இருக்கிறது, காலை மாலைகளில் ஓத வேண்டிய ஔராதுகள் இருக்கிறது, அதை நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லாது. ஆனால் உங்களினுடைய பொருளாதாரம், நீங்கள் யார்ட்டையும் களவெடுக்கல, யாரையும் சுரண்டி நீங்கள் பிழைக்கல, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. உண்மையிலே மிகப்பெரிய சிரமத்தை மேற்கொண்டு அந்த பணங்களை நீங்கள் சம்பாதித்தாலும் அந்த பணத்தை கூட நீங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. அப்படி செய்தீர்கள் என்றால் அது ஹராம், அது தடுக்கப்பட்டது அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி நீங்க புகாரியில் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ கரிஹ லக்கும் ஸலாசன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் விஷயத்தில் 3 விடயங்களை அல்லாஹ் வெறுக்குகிறான். அதில் ஒரு விஷயம் என்று கேட்டால் உங்களினுடைய செல்வத்தை நீங்கள் வீணடிப்பது, உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் வீணா செலவழிக்கிறது, இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் பாருங்க, இன்றைக்கு எவ்வளவுதான் இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி, சிலாக்கள் 40,000 உழைக்கலாம், சிலாக்கள் 50, 60 லட்சம் 2, 3 அப்படி என்று ஒவ்வொருத்தருடைய திறமைக்கு ஏற்றவாறு நாங்கள் பணங்களை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கருத்து முரண்பாடு இல்லாமல் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? என்னதான் உழைச்சாலும் பத்தாமல் இருக்குது, எவ்வளவுதான் உழைச்சாலும் போதாமல் இருக்கிறது, இன்னும் தேடணும் இன்னும் தேடணும், அதுக்காக வேண்டிய நேரங்களை செலவழித்து கொண்டு அல்லாஹ்வை மறந்த நிலையில் பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். அப்போ நீங்கள் 50,000 எடுத்து ஒருத்தர் வாழ்றாருண்டா 1 லட்சம் எடுத்தும் எனக்கு வாழ இயலாது, 2 லட்சம் எடுத்தும் எனக்கு வாழ இயலாது என்று நாம் சொல்கிறோம் என்றால் அதற்கு நிறைய ரீசன் சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படி என்று கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா பல காரணங்களை சொல்லலாம். அதில் மிக பிரதானமான காரணங்களில் ஒன்று தான், நாம் உழைக்கிற சல்லியை சர்வசாதாரணமாக வீண் விரயம் செய்கிறோம். அது பற்றிய எந்த கணக்கும் இல்லாமல் இருக்குது, சும்மா நோமலாக செலவழிச்சிட்டு போகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்டா, எங்கட செல்வோம் நாங்கள் நினைச்ச மாதிரி செலவழிக்கலையேண்டா யார் தான் செலவழிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சர்வசாதாரணமாக நம்ம வீணடிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எங்களோட பொருளாதாரங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக வீணடிக்கப்படுதுண்டா. அதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? இன்றைக்கு நிறைய ரீசனை சொல்லலாம். அதில் ஒரு சில காரணங்களை மட்டும் பாருங்க. இன்றைக்கு நிறைய கணவன்மார்களாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க என்று கேட்டால், இன்றைக்கு மனைவி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது. அவ சாடை அழுதுட்டாண்டு வைங்களே, கண்ணீர் வடிச்சிட்டாண்டு வைங்களே, அவ போன மாசம்தான் ஒரு உடுப்படுத்திருப்பா, ஒவ்வொரு வாரமும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அவ என்ன கேட்டாலும் சரி, அதை எனக்கு தட்டி கழிக்க முடியாது, தட்டி கழிச்சா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கஷ்டத்தை காட்டாமல் சிரமத்தை காட்டாமல் இன்றைக்கு பல ஆட்கள் தங்களோட மனைவிமார்கள்ன்ற விஷயத்தில் நடக்கிறாங்க. பிள்ளையிட விஷயத்திலையும் அப்படித்தான். பிள்ளைக்கு சிரமம்ண்டா என்னையிட தெரியாது அப்படிங்கிற வார்த்தை இருக்குதா அப்படி என்று யோசிக்கிற அளவுக்கு நிறைய பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு சிரமத்தை காட்டாத ஒரு நிலை. அதனால் என்ன நடக்குது, இன்றைக்கு அவங்க எதையெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அது தேவையா இல்லையா, எங்கிற வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு எந்த சிந்தனையும் இல்லை. ஒரு ஃபுட் சிட்டிக்கு போனாங்கன்னா அவங்கள கண்ணில் எதெல்லாம் படுதோ எதையெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க.
வாங்கிட்டு வந்து வீட்டில் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. கடைசியில் வந்து குப்பை தொட்டிக்கு போகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு உணவினால் சிரமப்படக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்றைக்கு உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டா 3ல் 2 பேர் தான் இன்றைக்கு ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்றாங்க. இது ஐக்கிய நாட்டினுடைய அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் 3ல் 1 வந்து பட்டினியால் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு போதிய அளவு உணவு கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று இன்றைக்கு ஒரு அறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எவ்வளோ பெரிய சிரமத்தையும் கஷ்டத்தையும் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு தாங்கி கொண்டு வாழ்கிறாங்க தெரியுமா? பொருளாதார வசதி இல்லாத காரணம். அதே போல அவங்களுக்கு சரியான சாப்பிட்றதுக்கான உணவு இல்லாமல் இருக்கிறது. நிறைய பேர்களுக்கு தண்ணீர் தேவைப்பாடுகள் இருக்கிறது. இப்படி ஒரு சைட்டில் இருந்தாலும் இன்னொரு சைட்டில் சர்வசாதாரணமாக தங்கட பொருளாதாரம் என்பதற்காக வேண்டி வீண்விரயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் அவதானிக்கலாம். உங்களோட ஊரில் கூட நீங்கள் சர்வசாதாரணமாக பார்ப்பீங்க. ஒரு குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு இந்துள் மெஷின் வந்தாண்டு வைங்களே, 2 ரவுண்ட் பெய்த்துட்டு வர்ற நேரத்தில் அந்த மிஷின் வந்து சோத்தால் மட்டும் நிறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு நிறைய உணவுகளை நாம் கொட்டுறோம். அப்போ நாம் யோசிக்கிறோம், அது கொஞ்சம் சாப்பாடு தானே, இதை கொட்டினா என்ன, அதை கொட்டினா தான் ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுது. நீங்கள் உங்களோட பொருளாதாரமாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் அதை கொட்டாதே, அது மிகப்பெரிய ஆபத்து. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க தெரியுமா? ஒரு கட்டத்தில் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நெய்யில் வந்து எலி விழுந்து கிடக்குது. அந்த நெய் சம்பந்தமாக சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் சாப்பிட்றதுக்காக வேண்டி பயன்படுத்துறதுக்கு வச்சிருந்த இந்த நெய்யில் வந்து எலிகள் விழுந்து விட்டது, என்ன செய்யறது? அப்போ நாம ரெண்டா சர்வசாதாரணமாக எலியா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல் கூஹா வமா ஹவுலஹா, அந்த எலியை தூக்கி நீங்கள் வெளியால் போட்டுருங்க, அந்த எலியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை எடுத்தும் நீங்கள் வெளியால் போட்டுருங்க. சொல்லிட்டு மற்ற பகுதி இருக்குமா இல்லையா, அந்த பகுதிகளை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, எலி விழுந்து இருக்குது, விழுந்து செத்து போயிட்டு, அப்படி இருந்தாலும் அந்த நெய்யை வந்து நீங்கள் முழுமையாக வீசிட வேணாம், அந்த எலியையும் தூக்கி போடுங்க. அந்த எலி வந்து பட்ட பகுதி இருக்குமா இல்லையா, அந்த பகுதியையும் வெளியால் தூக்கி போட்டுட்டு மற்ற பகுதியை நீங்கள் சாப்பிடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை வந்து நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஹ்துரு அஹதகும் இந்த குல்லி ஷைஇன் மின் ஷஅனிஹி, உங்கள் ஒவ்வொருத்தருடைய எல்லா காரியத்திலும் ஷைத்தான் பங்கேற்று கொண்டே இருப்பான், அந்த இடத்துல ஆஜராகுவான். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான். எந்த அளவுக்குன்னு கேட்டால், நீங்கள் சாப்பிட்றீங்களே அந்த சாப்பிடக்கூடிய நேரத்தில் கூட ஷைத்தான் வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபைதா சகதத் மின் அஹதிக்கும் அல்லுகுமா, உங்கள் ஒத்தர்கிட்ட இருந்து நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு கவலை உணவு கீழே விழுந்துட்டுன்னு வைங்களே, அது கீழே விழுந்தால் எடுக்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் உங்களினுடைய உணவு கீழே விழுந்து விட்டால் அதனை எடுங்க, எடுத்து அதில் என்ன மாதிரியான அசுத்தங்கள் பட்டிருக்கிறதோ அந்த அசுத்தத்தை தட்டிவிட்டு அந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். ஏனென்று கேட்டால் ஷைத்தான் இருக்கிறான், அந்த உணவை நீங்கள் சாப்பிடலை என்றால் அது ஷைத்தானுக்கான ஒரு உணவாக போயிடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கிற செய்தியை வந்து நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம். அப்போ இந்த அளவுக்கு உணவு சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு சொல்லுது. நாமலண்டா யோசிச்சு பாருங்க, சின்ன ஒரு வடை துண்டு கீழே விழுந்துட்டாமல் எடுப்போமா? நம்ம வந்து கெத்து பேசிகிட்டு இருப்போம், இதை எடுக்கலாமா, இதை எடுத்தால் என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, என்னை பார்க்குறாக்கெல்லாம் எப்படி யோசிப்பாங்க, இந்த மாதிரி பஞ்சம் பிடிச்சவன், இந்த மாதிரி கஞ்ச பிஸ்னாரி அப்படியெல்லாம் சொல்லுவாங்களே என்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி சர்வசாதாரணமாக நம்ம வந்து உணவை வீணடித்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய நீர்களை எல்லாம் பாருங்க, அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு அமானிதமும் பேன்றது கிடையாது. சர்வசாதாரணமாக நம்ம தண்ணீரை வந்து வீணடித்து கொண்டிருக்கிறோம். குளிக்கிறதுக்கு போறேன்னு சொன்னால் கூட அதில் வந்து எக்கச்சக்கமான நீர்கள் விரயமாகி கொண்டிருக்கிறது. ஒருத்தர் பாத்ரூமுக்கு போய்த்தாருன்னு சொன்னால் பாத்ரூமில் இருந்து வெளியான வாரத்துக்கு ஒரவராக போகுது. அந்த அளவுக்கு சவரை திறந்து விட்டு அதிலேயே நிற்க வேண்டியது. அதில் வேறு சில ஆட்களுக்கு வேறு யோசனை, பிஸ்னஸில் என்ன செய்கிறது, அங்கே போனால் என்ன இப்படின்னு சொல்லி உலக ரீதியான யோசனைகளை எல்லாம் டெப்பை திறந்து விட்டு தான் நாம் யோசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தில் நடந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஆற்றுல வந்து ஒழு செஞ்சாலும் சரி 3 தடவைக்கு மேலே நீங்கள் கழுவக்கூடாது, நீங்கள் கடல்லே ஒழு செஞ்சாலும் சரி இந்த அளவுக்கு இந்த லிமிட்டை நீங்கள் பேணணும் என்று சொன்ன மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பள்ளி வாயிலுக்கு போனோம்னு சொன்னால் இன்றைக்கு டெப்பை திறந்துட்டு தான் இன்றைக்கி பேசுகிறது.
தெப்ப துறப்பாரு, கீழே வந்து சர்வ சாதாரணமாக நீரெல்லாம் வீண்விரயமாகி கொண்டிருக்கிறது. எந்த கணக்கும் இல்லை. பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஒருத்தரை கண்டா, என்னப்பா சோமா இருக்கிறியா, சாப்பிட்டியா, சரிப்பா நீங்கள் சாப்பிட்டியான்னு கேளுங்க, பிரச்சனை இல்லை. அது எப்போ கேட்கலாம்? அந்த தெப்பம் மூடிட்டு தண்ணி வந்து வேஸ்ட்டாக போகுதே, அந்த எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் சர்வசாதாரணமாக வீணடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி குளிச்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வினுடைய குளியல் முறையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பாருங்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகஸ்ஸிலுஹு அஸ்ஸாவு. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சாவு தண்ணீரில் வந்து குளிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சாவு தண்ணீரில் குளிப்பாங்க. அதே மாதிரி வந்து உழு செய்கிறதுக்கு எவ்வளவு தண்ணியை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டால், அது வந்து வெறுமனே வந்து ஒரு முத்து தண்ணீரில் வந்து குளிப்பாங்க, அதாவது உழு செய்வாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த சாவு முத்து இந்த ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்படுது. இந்த சாவுக்கு வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட காட்டுவாங்க. ரெண்டு வகையான கருத்து போட்டிருக்கிறாங்க. ஒன்று 2.5 லிட்டர் தண்ணி, ஒரு சாவு என்கிறது 2.5 லிட்டர் தண்ணி. சில இடத்துல வந்து 2.25 லிட்டர், 750 மில்லி லிட்டர் அப்படிங்கிற கருத்தை கூட சொல்கிறாங்க. எப்படியோ ஒரு 3 லிட்டர்னு வைங்களே, 3 லிட்டர் தண்ணியில் ரசூலுல்லாஹ் குளிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு சாவு என்கிறது 4 முத்து. இந்த 2.5 லிட்டரை வந்து 4 பிரித்து பாருங்க, கிட்டத்தட்ட 625 அந்த மில்லி லிட்டரில் வந்து ரசூலுல்லாஹ் உழு செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி வந்து இது முஸ்லீம்ங்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்கலாம். அப்போ இந்த தண்ணீர் விஷயமா இருந்தாலும் அந்த அளவுக்கு பேணுதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்தாங்க. இன்னைக்கு நாம் இதை வந்து பாவம் செய்கிறோம், இதை அநியாயம் செய்கிறோம், நாளை மறுமை நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான் என்கிற உறுத்தல் சரி எங்களுக்கு இருக்குதா? அதை பற்றி சிந்திக்கிறோமா? என்றைக்காவது நம்ம இந்த எந்த ஒரு நிலையிலையும் இல்லாமல் சர்வசாதாரணமாக வீணடிக்கிறோம். சகோதரர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக கேள்வி கேட்பான். நீங்கள் வீணடிக்கக்கூடிய ஒரு ரூபாவாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பான் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு பள்ளி வாயில்களில் தெப்பால் தண்ணி வடிஞ்சு கொண்டே இருக்கும், சொட்டு சொட்டாக வடிஞ்சு கொண்டே இருக்கும். அதை பள்ளிக்கு வந்து போகிறார்களுக்கும் கணக்கில்லை. குறைஞ்சது அந்த பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை பற்றி அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேட்பானே. உங்களோட சொந்த வீட்டில் தண்ணீர் சொட்டுவதற்கும் ஒரு பொது இடத்தை நீங்கள் நிர்வாகம் செய்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணீர் சொட்டுவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ பொது பணிக்கென்று வரக்கூடிய அந்த சல்லியெல்லாம் வந்து இந்த மாதிரி நாம் கரவாக்கினோம் என்றால் நாளை மறுமை நாளில் நிச்சயம் அல்லாஹ் கேட்பான் சகோதரர்களே. அப்போ என்ன புரியணும் என்று கேட்டால், இந்த மாதிரி நீர் விஷயமா இருக்கலாம், உணவு விஷயமா இருக்கலாம், இதில் எல்லாம் நாங்கள் உண்மையிலே வீண் விரயத்தை தவிர்த்தோம் என்றால் எங்களோட பொருளாதாரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அளவுக்கு எங்களுக்கு பரக்கத் செய்வான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் என்று கேட்டால் பாருங்க, 17வது அத்தியாயம் 29வது வசனம். வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக். நபியே, நீங்கள் உங்களினுடைய கையை உங்களோட கழுத்தில் வந்து கட்ட வேணாம். அல்லாஹ் சொல்கிறான், இலக்கியமாக சொல்கிறான், உங்களோட கையை வந்து கழுத்தில் வைத்து கட்டாதீங்க. அதே போல் வலா தபுசுதுஹா குல்லல் பஸ்தி, கையை விரிச்சாலும் ஒரே அடியாக விரிச்சிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஃபதகௌதம் அலூமம் மஹ்சூரஹா, நீங்கள் வந்து உங்களோட கையை வந்து கட்ட வேணாம், விரிச்சாலும் ஒரே அடியாக விரிச்சிட வேணாம். அப்படி நீங்கள் ஒரே அடியாக விரிச்சிங்கன்னு வைங்க, நீங்கள் கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களோட பொருளாதாரத்தை வந்து நீங்கள் செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் பண்ணவே வேணாம். நான் செலவே செய்ய மாட்டேன், அக்கௌண்ட்டில் போட்டது போட்டே தான், கிணத்துல போட்ட கல் மாதிரி எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்க வேணாம். நீங்கள் வந்து செலவு செய்யுங்க, பிற மனிதர்களுக்கு கொடுங்க, உதவி செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க. ஆனால் உதவி செய்கிறேனுங்கிற பேரில் வந்து ஒரே அடியாக விரித்து எல்லாருக்கும் இந்தாப்பா எனக்கு வேணாம், என் பிள்ளைக்கு வேணாம், மனைவிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நீங்கள் கொடுத்துறையும் வேணாம், வீண் விரயம் செய்திரையும் வேணாம். வீண் விரயம் செய்தீர்கள் என்றால் கை சேதப்பட போவது, அது குறித்து நீங்கள் கவலைப்பட போவது நீங்கள் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல இன்னொரு வசனம் 25வது அத்தியாயம் 67வது வசனம். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன தாலிக கவாமா. மூமின்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் யார் என்று கேட்டால், தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அதே நேரத்தில் கஞ்சத்தனமும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வகான பைன தாலிக கவாமா, அவர்களினுடைய செலவழிப்பெல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க, வீண் விரயம் செய்யவும் மாட்டாங்க, இதற்கு இடைப்பட்டதாகத்தான் அவங்களினுடைய நிலை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அப்போ இந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும் சோர்களே. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நிறைய பள்ளிகளில் நடக்கக்கூடிய அநியாயம் என்னென்னு கேட்டால்,
இந்த நீர், அதே போல் இந்த மின்சாரம், இந்த விஷயத்தில எல்லாம் சர்வசாதாரணமான இன்றைக்கு வீண் விரயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கு போவாங்க, சிலாக்கள் ஃபேனை போடுவாங்க, தொழுவாங்க. சரி, தொழுது முடிஞ்சால் ஃபேனை ஓப்பன் பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் கிடையாது. இவங்களை பாட்டு கிளம்பிட்டு போயிடுவாங்க. ஃபேன் வந்து அப்படியோ சுற்றி கொண்டே இருக்கும். அடுத்த வக்து வர்ற வரைக்கும், பள்ளியினுடைய பொறுப்பாளர் வர்ற வரைக்கும் ஃபேன் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கு ஐக்கிய நாடினுடைய சபை எந்த அளவுக்கு சொல்லுதுன்னு கேட்டால், இன்றைக்கு உலகத்தில் வந்து பாவிக்கப்படுற அந்த கரண்டில் வந்து 35%, 1/3 வந்து வீணாகத்தான் இன்றைக்கு வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கு எங்கள்ட வீடுகளை நீங்கள் பார்க்கலாம், சர்வசாதாரணமாக லைட்டை போட்டு போவாங்க, எந்த பயனும் இருக்காது. சும்மா நோமலாக வந்து ஃபேனை போட்டு போகிறோம், அதை வந்து டைமுக்கு ஓப்பன் பண்ணுமே, தேவையில்லைன்னு சொன்னால் அதனை ஓப்பன் பண்ண வேண்டிய நிலை இருக்கிறது என்கிற எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லாமல் நடக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு நிறைய பள்ளிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் அல்லது வந்து 2-3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து அதாவது நிர்வாகத்தை வந்து மாற்றம் செய்வாங்க. மாற்றம் செய்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், ஃபெஸ்ட்டுக்கு நிர்வாகத்துக்கு வந்த உடனே வந்து சுற்றி பள்ளியை பார்ப்பார். பார்த்துட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? இது கட்டின மெப் வந்து சரியில்லையே, உடனே இதை இடித்து வந்து மற்ற சைடில் கட்டணும், மினாரா வந்து சின்னதாக இருக்குது, முன்னுக்கு இருக்கிற டூமெல்லாம் வந்து சின்னதாக இருக்குது, அதை வந்து கொஞ்சம் பெருசாக கட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை பள்ளியை வந்து ஃபுல்லாக உடைச்சிட்டு, நல்லா இருந்த பள்ளியை கூட உடைச்சிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சர்வசாதாரணமாக மக்களினுடைய பொருளாதாரத்தை வீண்விரயம் செய்யக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்குது. நான் கேட்குறேன், இன்றைக்கு சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க. அதில் சொல்லுகிறானே, நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சிலாக்கள் தன்மானத்தின் வெளிப்பாடு, சுயகௌரவத்தின் வெளிப்பாடு எப்படி இருந்தாங்க தெரியுமா? அடுத்தாக்கள்கிட்ட கேட்டுட்டா எங்களை தன்மானம் போயிருமே, அடுத்தாக்கிட்ட நம்ம கையேந்திட்டால் எங்களை வந்து வேறு மாதிரி நினைச்சிருவாங்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்களினுடைய சுயகௌரவத்தின் வெளிப்பாடு, யார்கிட்டையும் கையேந்தி கேட்க மாட்டார்கள் அப்படின்னு நபித்தோழர்களை பற்றி எல்லாம் பேசுகிறானே. அந்த மாதிரி எங்களோட சமுதாயத்திலையும் நிறைய தோழர்கள் இருக்கிறார்கள், நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போதிய அளவு வருமானம் இல்லாமல் இருக்கிறது. அன்றைக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்டு மாத கணக்கில், கிழமை கணக்கில், நாள் கணக்கில் எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு எங்களுக்கு கண்முன்னுக்கு தெரியக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொடுக்கல என்றால் நாளை மறுமை நாள் அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் கேட்பான், நிச்சயமாக கேட்பான். உனக்கு முன்னால் ஒரு ஏழை வாழ்ந்து கொண்டிருந்தான், சரியான முறைக்கு உணவு உண்ண முடியாத அளவுக்குண்டான வசதியோடு தான் அவன் இருந்தான். அப்படியான நிலையிலையும் நீ அவனை கவனிக்கலையே. எத்தனையோ நபர்களுக்கு வந்து இன்றைக்கு மருத்துவ தேவைகள் இருக்கிறது, அதனை சரியான முறைக்கு பூர்த்தி செய்ய முடியாத நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அதற்கு உதவி செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் நம்ம மற்ற விஷயங்களில், தேவையில்லாத விஷயங்களில் எங்களோட பொருளாதாரத்தை வந்து நம்ம வீணடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், எங்களோட பொருளாதாரம் என்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத். அந்த விஷயத்தை வந்து அல்லாஹ் தந்திருக்கிறானே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் உங்களோட பொருளாதாரத்தை நீங்கள் செலவழிங்க. இல்லை என்றால் நாளை மறுமை நாளில் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்பான். உங்களோட பொருளாதாரமாக இருந்தாலும், நீங்கள் சிரமப்பட்டு சம்பாதித்த ஒன்றாக இருந்தாலும், அதை நாம் அவசியமற்ற விஷயங்களில் அல்லது அவசியமான விஷயங்களில் கூட அளவுக்கு அதிகமாக நீங்கள் செலவழித்தீர்கள் என்றால் அதற்காக வேண்டி நாளை மறுமை நாளில் இறைவன் நிச்சயமாக கேட்பான். இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே கடைபிடிச்சாங்கன்னு வைங்க, இன்றைக்கு படித்தவன் படிக்காதவன், பணம் உள்ளவன் இல்லாதவன் என்று இன்றைக்கு ஒரு போதிய அளவு குறிப்பிட்ட வருமானம் வரக்கூடியவர்கள் கூட இந்த விஷயத்தை கடைபிடிச்சாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்வான். இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து பாருங்கள், நாட்டில் செலவழிக்கக்கூடிய செலவழிப்பை அந்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பெரிய அளவுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அதில் கூட இன்றைக்கு எக்கச்சக்கமான வீண் விரயங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வசாதாரணமாக சல்லியை போட்டு கரியாக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 மில்லியன், கிட்டத்தட்ட 30 கோடியை வந்து வீண் விரயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதுக்கு? ஒரு நாடு வந்து இன்றைக்கு நாம் எங்கேயோ போக வேண்டி இருக்குது. இந்த நாட்டில் வந்து எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு பட்டினியால் இருக்கிறாங்க, சரியான முறைக்கு சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் ஒரு அரசாங்கம் கவனம் எடுக்கணுமா இல்லையா? எந்த கணக்கும் இல்லை. தாங்க சொகுசா வாழ்ந்தா போதும் என்கிற நிலையில் இன்றைக்கு நிறைய ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு நாடாக இருக்கலாம், அதே போல் வந்து நம்ம சின்ன ஒரு கட்டமைப்பாக இருந்தாலும் எல்லா இடத்திலையும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வீண் விரயம் என்கிற அந்த விஷயம் மட்டும் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வான்னு சொல்லி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் மபாத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே,
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பல்வேறுபட்ட நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான். அவன் தந்திருக்கக்கூடிய எல்லா நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துகள் சம்பந்தமாக நிச்சயமாக கேள்வி கேட்பான் என்கிற ஒரு பயம் இருக்கணும் சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று கேட்டால் நீங்கள் முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு வெளியால் வாராங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இரண்டு தோழர்களும் வெளியால் இருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, தோழர்களே நீங்கள் என்ன காரணத்திற்காக வேண்டி உங்களினுடைய வீட்டை விட்டும் வெளியால் வந்தீங்க? இந்த இரவு நேரத்தில் நீங்கள் வெளியால் வருவதற்கான காரணம் என்ன என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ரெண்டு தோழர்களும் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வேற ஒரு காரணமும் கிடையாது, எங்களுக்கு பசியாக இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது, அந்த பசியின் வெளிப்பாடு தான் தூக்கம் வராமல் நாங்கள் வெளியால் வந்து இருக்கிறோம் என்று ரெண்டு தோழர்களும் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், லா அஹ்ரஜனில்லதி அஹ்ரஜகுமா, உங்கள் ரெண்டு பேரையும் எது வெளியால் ஏற்றியதோ அப்படியாப்பட்ட பசிதான் நானும் வெளியால் வருவதற்கு காரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொல்லிட்டு மூன்று பேரும் வந்து ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் வந்து கணவர் இல்லை, அவங்க மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. மனைவி பார்த்த உடனே மூன்று நபர்களையும் உள்ளே கூப்பிட்டு அமரச் செய்கிறாங்க. அப்போ கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களினுடைய கணவர் எங்கே? மனைவி சொன்னாங்க, என்னுடைய கணவர் வந்து எங்களுக்கு சுவையான நீரை எடுத்து வருவதற்காக வேண்டி வெளியால் சென்றிருக்கிறார். அப்போ கணவர் வந்த உடனே அந்த அன்சாரி தோழர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி மா அஹதுனில் யௌம அக்ரம அலியாஃபம் இன்னி, இன்றைய தினம் எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த விருந்தினர்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனக்கு வழங்கப்பட்ட மாதிரியான சிறந்த விருந்தினர்கள் யாருக்கும் வழங்கப்படலை, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு விருந்தினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்சாரி தோழர் சொல்கிறாரு. சொல்லிட்டு பேச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பேச்சம்பழத்தில் வந்து கனிஞ்ச பேச்சம்பழம், கனியாதது, செங்காய், இப்படி என்று வந்து பலதரப்பட்ட நிலையில் வந்து அந்த பேரிச்சங்குலை வந்து இருக்குது. அதை வந்து ரசூலுல்லாஹ் ஏனைய இரண்டு தோழர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த தோழர் வந்து கத்தி எடுக்கிறாரு ஆட்டை அறுப்பதற்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இய்யாக வல் ஹலூப், தோழரை நான் உங்களை எச்சரிக்கிறேன், பால் தரக்கூடிய பிராணிகளை அறுப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். பால் தரக்கூடிய ஆடாக இருந்தால் அதனை அறுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த தோழர் வைத்து வேறொரு ஆட்டை வந்து அறுத்து சாப்பிடலாம் கொடுக்குறாரு. இந்த மூன்று தோழர்களும் வந்து ரசூலுல்லாஹ் ஏனைய இரண்டு தோழர்களும் அந்த உணவை சாப்பிட்டு விட்டு கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், லதுஸ்அலுன்ன அன் ஹாதா நஈம் யௌமல் கியாமா, இந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறானே இந்த நியாமத், இந்த நியாமத்து சம்பந்தமாகவும் அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி கேட்பான். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ஆட்டிறைச்சி இருக்குது, பேரிச்சம்பழம் இருக்குது, நம்ம வீணடிக்கல்ல, இருந்தாலும் இந்த நியாமத்துகளை குறித்தும் இறைவன் நாளை மறுமை நாளையில் விசாரிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அப்போ இது வந்து பிரயோஜனமான அடிப்படையில் எந்த வீண் விரயமும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று இருக்கும் என்று சொன்னால், அப்போ எங்களோட பொருளாதாரத்தை எங்களினுடைய மற்ற விஷயங்களை வந்து நாம் சர்வசாதாரணமாக வீணடிக்கிறோம் என்றால், அப்போ அந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி கணக்கு பார்த்து கொடுத்தா எங்களை மனைவி வந்து வேறு மாதிரி நினைப்பாங்களே, அள்ளி அள்ளி கொடுக்கலேன்னு சொன்னால் எங்களை தப்பாக இந்த சமுதாயம் பேசுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம பார்க்குறோம். ஒரு திருமணம் வந்துட்டால் அந்த திருமணத்தை எளிமையாக செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, ஒருத்தர் தான் வந்து வலிமா கொடுக்குறாரு, 1000 சகன் கொடுக்குறாருன்னு வைங்களே, இன்றைக்கு 1000 சகனுக்கு இன்றைக்கு இந்த மாதிரி சொன்னால் கூட, மக்களை வந்து இன்வைட் பண்ணினா கூட, இவர் சமைக்கிறது வந்து 1100 சகன், 1050 சகன், 50 சகன் எக்ஸ்ட்ரா கேட்டால் வந்தாக்கள் வந்து வயிறு நிரம்ப சாப்பிடணும், குறையோட போயிடக்கூடாது. குறைஞ்சிட்டா என்ன செய்கிறது? நிறைய வீட்டில் சமைக்கிறதும் அப்படித்தான். எப்படி சமைப்பாங்கன்னு கேட்டால், ஒரு 8 பேர் இருக்கிறாங்கன்னா 1 கிலோ அரிசி ஆக்குனா போதுமென்று வைங்களே, அப்படி ஆக்குறது இல்லை, 1.5 கிலோ கேட்டால் யாராவது வந்து விட்டால், நான் கேட்குறேன், யாராவது வந்துட்டால் ஃபாஸ்ட்டாக சமைச்சு கொடுக்கலாமே, ரைஸ் குக்கர் இருக்குது, அதெல்லாம் இல்லை. சும்மா ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு உங்களோட வீடுகளில் கூட நிறைய சாப்பாடுகளை கொட்டக்கூடிய நிலைகளெல்லாம் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. அதை வீட்டில் சாடையாக கேட்டால் சண்டை, அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். தெளிவாக புரிஞ்சுக்கிறோங்க. யாராக இருந்தாலும் சரிதான், உணவை வீணடிக்கிறாங்களா, தண்ணீரை வீணடிக்கிறாங்களா,
வீண் விரயத்துக்கு இஸ்லாமிய மார்க்கம் 1% கூட எங்களுக்கு அனுமதி தரல. அது தெளிவான ஹராம் என்பதை புரிந்து கொண்டு இந்த மாதிரியான காரியம் எங்களோட வாழ்க்கையில் இருந்தால் முற்றும் முழுதாக அந்த காரியம் துடை தெரியப்படணும் என சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.